பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் மகளிர் கொள்கையை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வேண்டுகோள் வைத்துள்ளார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட வயல்வெளி நகர் மற்றும் மூலக்குளம் ஜே நகர் பகுதிகளில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை சிவசங்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார். கிறிஸ்துவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை மிரட்டியதாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் மகளிர் கொள்கையை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி மற்றும் தொகுதி கழக மகளிரணி நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம் புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மாநில மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமை தாங்கினார். இதில் மாநில அமைப்பாளர் சிவா, தலைமை கழக மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்ஸ், மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கவும், கல்வித்திறன் வளர்ப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவைகளில் முன்னிலை அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது போல் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தும் இதுவரை நிறைவேற்றாததை கண்டித்தும் உடனடியாக ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வேண்டுகோள் வைத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் தற்போது அதிக அளவு போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது. அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துக்களால் கட்டுப்படுத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் பரவி வரும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் பல்வேறு காய்ச்சல், தொற்று நோய்களை கட்டுப்படுத்த முடியும். சுகாதாரத்துறை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட வயல்வெளி நகர் மற்றும் மூலக்குளம் ஜே நகர் பகுதிகளில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை சிவசங்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வயல்வெளி நகர் மற்றும் வின்சென்ட் வீதி வழியாக 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலை பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் மூலக்குளம் ஜே நகர் நுழைவு வாயிலில் இருந்து மதுராபேட் வரை செல்லும் இணைப்பு சாலையின் மேம்பாட்டு பணிக்கு 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய கோட்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனு, திருஞானம், உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள், பென்ஷன் உள்ளிட்டவை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட அரசு கலைக்கல்லூரி சாலையில்
சேதமடைந்த 140 மீட்டர் நீளமுள்ள யூ வடிவு வாய்க்காலை மறுசீரமைப்பதற்காக பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 41,44,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் வேல்முருகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஒப்பந்ததாரர் பார்த்திபன் உட்பட ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவித்து தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார். அப்போது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் எம் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் பெற்ற 9 ஊழியர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கிறிஸ்துவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை மிரட்டியதாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு. புதுவை உழவர்கரை வயல்வெளி நகர் கேப்ரியல் நகரை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் கிறிஸ்துவ சபை ஒன்றை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை துண்டு பிரசுரம் வழங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த பாஜகவினர் சிலர் பாஜக ஆட்சி நடக்கும் போது வேறு மதத்தை பற்றி பேசக்கூடாது என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் ஒலிபெருக்கியை பிடுங்கி வாகனத்தை எட்டி உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் சாலை மற்றும் யூடேன் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் சுமார் 7 லட்சம் மதிப்பீட்டில் யூடர்ன் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் ஸ்லாப் மற்றும் போக்குவரத்து சாலை அமைக்கும் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் தமிழரசி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் வார்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 69 லட்சம் நிதி வழங்கி சாலை மற்றும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் மகளிர் கொள்கையை புதுச்சேரியில் உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வேண்டுகோள் வைத்துள்ளார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட வயல்வெளி நகர் மற்றும் மூலக்குளம் ஜே நகர் பகுதிகளில் 1,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை சிவசங்கர் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார். கிறிஸ்துவ துண்டறிக்கையை விநியோகித்தவர்களை மிரட்டியதாக பாஜகவினர் மீது வழக்கு பதிவு.